ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னுடைய சேனல் நேம் ட்விங்கிள் பிளாக். என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்கு நான் ஷூட் பண்ணியிருக்கேன்னா, நான் 1 மந்த் பிஃபோர் தட் வந்து ஆல்பன் குட்னஸோட அந்த ரோஸ்மெரி வாட்டர் பற்றி நான் வீடியோ வந்து எடுத்து ஷூட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அதுக்கான ரிவ்யூஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து மோஸ்ட்லி சொல்ல முடியாது, ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு. ஆக்சுவலாக நான் 1 மந்த்தாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ண வரைக்குமே எனக்கு லைட்டாக லிட்டில் பிட்டு டிஃப்ரென்ஸ் தெரியுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து எனக்கு மோஸ்ட்லி நான் எதை ஃபோக்கஸ் பண்ணேன்னா, எனக்கு இங்கே தான் வந்து ஹேர்ஸ் இல்லை. ஸோ வந்து நான் வந்து இந்த நெத்தி இருக்கு இல்லையா, இங்கே வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் ஹேர் இருக்காது. ஸோ வந்து இப்போ நம்ம இப்படி எடுத்து போட்டாவே இங்கே வந்து தெரியும், அந்த இடம் மட்டும் தனியாக. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அங்கே தான் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே. எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுதுன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதெல்லாம் கூட பெரிய முடி, பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து லிட்டில் பிட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நான் 1 மந்த்தாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து நான் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஆர் 3 மந்த் யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதுக்கப்புறமும் வீடியோ போடுறேன். பட் 1 மந்த்து நான் யூஸ் பண்ண வரைக்குமே எனக்கு வந்து ஓகே தான் சொல்லலாம். ஆக்சுவலாக இதுதான் அந்த ப்ராடக்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் கூட இல்லை, ஒரு கால்வாசி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் அந்த 1 மந்த்தில் ஆக்சுவலாக நான் போன மந்த்து தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ யூஸ் பண்ண வரைக்குமே எனக்கு ஓகே தான், ஒரு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணுவேன்னா, டெய்லி யூஸ் பண்ணணுமான்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. நான் வந்து மோஸ்ட்லி டெய்லி யூஸ் பண்ணுறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். அது அவங்கவுங்கள ஹேரை பொறுத்து இருக்கும். சில பேருக்கு ஃப்ரிஸ் ஹேராக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த சீரம் இந்த ரோஸ்மெரி வாட்டரும் யூஸ் பண்ணிவிட்டு சீரமும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும் ஹேர். அதனால் நீங்கள் வந்து நான் 3 ஸ்டெப்ஸ் சொல்லியிருப்பேன். ஒன்று வந்து நீங்கள் ஆஃப்டர் வாஷ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பிஃபோர் தட்டாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து இப்போ தலை குளிச்சுட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் டெய்லி யூஸ் பண்ணுமான்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. டெய்லி யூஸ் பண்ணுறத விட்டுட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வீக்லி வந்து த்ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். பட் டெய்லி யூஸ் பண்ணும்போது சில பேர் சீரமும் யூஸ் பண்ணுவாங்க ஆப்வியஸ்லி தலைக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சீரமும் போட்டுட்டு இதுவும் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரிஸ் ஆக மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அது உங்களுடைய ஹேரை பொறுத்து இருக்கலாம். ஸோ வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்னொருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீரமும் ப்ளஸ் ரோஸ்மெரி வாட்டரும் அட் அ டைமில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லிட்டில் பிட் வந்து அந்த இது இருக்கும், அந்த ஃப்ரிட்ஜ் ஆகும். என்னுடைய ஹேருக்கு வந்து அந்த மாதிரி ஆச்சு. அதனால வந்து நான் இப்போது என்ன மாதிரி யூஸ் பண்ணுவேன்னா, நான் இப்போ சீரம் யூஸ் பண்ணும்போது இப்போ தலைக்கு குளிச்சுட்டு நான் சீரம் போடுவேன் சம்டைம்ஸு. ஸோ சீரம் போடும்போது நான் இது வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன், ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிடுவேன். இப்போ சீரம் போடுறேன்னா அடுத்த நாள் வந்து இருக்கும்போது நீங்கள் வந்து இது ரோஸ்மெரி வாட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் கழித்து ஒரு நாள் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட். ஸோ அதுதான் கைஸ், லைட்டாக தான் எனக்கு வந்து உங்களுக்கு இதில் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. எனக்கு லைட்டாக வந்து பேபி ஹேர்ஸ் வந்து லைட்டாக தான் வருது. இன்னும் வந்து ஒரு 2 மந்த் நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே எப்படி க்ரோத் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, சீரமு ப்ளஸ் வந்து இது ஒரு அட் அ டைமில் யூஸ் பண்ணலாமான்னு. ஸோ அதுக்கும் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து என்னுடைய ஹேருக்கு எப்படியோ நான் வந்து நான் அதுதான் சொல்லியிருக்கேன். உங்கள் ஹேர் வந்து என்ன மாதிரி இருக்கும், அது வந்து உங்களுடைய சில பேருக்கு ஃப்ரிட்ஜ் ஹேராக இருக்கும், சில பேருக்கு வந்து ஷைனிங்காக இருக்கும், ஸ்மூத்னிங்காக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து டிஃபர் ஆகுதுன்னு தெரியல. எனக்கு நான் குளிச்சுட்டு வந்தோடனே லைட்டாக வந்து ஃப்ரிட்ஜாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தலை காஞ்ச பிறகு தான் எனக்கு தலை காஞ்சிட்டு கொஞ்ச நாளும் இந்த கீழே மட்டும் இந்த அடியில் இருக்கு இல்லையா, இது மட்டும் எனக்கு லைட்டாக வந்து ஃப்ரிட்ஜாக இருக்கும். எனக்கு நிறைய ஸ்ப்ளிட் எண்டும் இருக்கும். ஸோ அதனால தான் மேபி அந்த மாதிரி தெரியும். ஸோ ஸ்ப்ளிட் எண்ட் இருக்குன்னா நீங்கள்
மந்த்லி இல்லைன்னா 2 மந்த் ஒன்ஸ் வந்து லைக் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த நம்ம இது பண்ணாவே அந்த ஸ்ப்ளிட் எனக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம வந்து ட்ரிம் பண்ணி விட்டுட்டாவே நம்மளுக்கு மோஸ்ட்லி ஹேர் வந்து பார்க்க வந்து உங்களுக்கு ஷைனிங்காக தெரியும். ஸோ இதுதான் கைஸ். நான் வந்து இன்னும் 2 மந்த்து வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இன்னும் எனக்கு எப்படி நல்ல க்ரோத் இருக்கான்னு இன்னும் இருக்கான்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோலையும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 பேர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி, அக்கா இந்த மாதிரி இதோட இது சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து க்ரோத் இருக்கா இல்லையான்னு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். நான் இன்னும் எனக்கு இந்த 1 மந்த்தில் வந்து எனக்கு லைட்டாக வந்து ஃபீல் ஆகுது, லைக் வளருதுன்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு 2 மந்த் டைம் கொடுங்க, நான் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண என்னம்மா அந்த மாதிரிலாம் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா வந்து யூடியூப்பில் வந்து நெகட்டிவாகவும் கொடுக்கலாம், பாசிட்டிவாகவும் கொடுக்கலாம். ஸோ வந்து ஒருத்தர் நெகட்டிவாக நம்மள சொல்கிறாங்கன்னா அதை இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம அப்படி இல்லை, நம்மளுடைய இது நோக்கி தான் நாம் போயிட்டுருக்குமே தவிர, ஸோ அது எடுத்துன்னு நம்ம மைண்டில் போட்டுட்டு வச்சுருந்தா மறுபடியும் நம்மளால் நெக்ஸ்ட் இதுவுக்கு போக முடியாது. ஸோ நான் மட்டும் இல்லை, உங்கள் லைஃப்லையும் இந்த மாதிரி எதுனா ஒன்று பண்ணால் வந்து ஒரு நெகட்டிவோ ஏதோ ஒன்று வருதுன்னா நீங்கள் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், அதில் நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி பண்ணி நம்ம வந்து முன்னாடி போகலான்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த மாதிரி போயிட்டே இருங்க. நெகட்டிவாக சொல்கிறாங்களா இல்லை எது சொன்னாலுமே எதுவும் காதில் வாங்காதீங்க. நெக்ஸ்ட் லெவல் சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. எப்போவுமே நம்ம ஒன்று பண்ணும்போது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல தான் செய்வாங்க. பட் நம்மளுடைய லைஃப் வந்து நம்ம எந்த மாதிரி வாழணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ அதெல்லாம் காதில் வாங்காமல் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து போயிட்டே இருங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த வீடியோவில் நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சௌந்தர்யா. என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹால்னு கொடுத்துக்கோங்க. நான் எப்போ வீடியோ மேக்கப் ரிலேட்டடாக போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். பாய்.